சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டையில் ஈரானில் 585 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இஸ்ரேலில் 24 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி சரணடைய வேண்டும் என்று ட்ரம்ப் ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதற்கிடையே ட்ரம்பினுடைய இந்த மிரட்டலை தொடர்ந்து சில மணி நேரங்களுக்குள் இஸ்ரேல் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த போரில் இன்றைய நாளில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் என்று சொல்லியும் அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ச்சியை ஈரான் கொடுக்கும் என்று அயதுல்லா அலி ஹமீனி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் தாக்குதல்களுக்கு எதிராக முதல் முறையாக இஸ்ரேல் தன்னுடைய பராக் மெஹன் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி இருக்கிறது. இதேவேளை அமெரிக்காவிடமிருந்து இஸ்ரேல் MOP வெடிகுண்டுகளை கோரியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இறுதியாக அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு ஈரானுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் தேவைப்படும் என்று அமெரிக்க புலனாய்வு தெரிவித்திருக்கிறது. இந்த விடயங்கள் குறித்து தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் 6வது நாளாக சண்டை நடந்து வருகின்ற நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் அணு விஞ்ஞானிகள், ராணுவ தளபதிகள் உட்பட 585 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற மனித உரிமைகள் அமைப்பு வெளியிட்ட தகவலின்படி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் 585 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 1326 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இஸ்ரேலில் 24 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட 600 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தெஹ்ரானின் மையப்பகுதியில் வசிக்கும் 3,30,000 ஈரான் மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தெஹ்ரான் மையப்பகுதியில் தொலைக்காட்சி நிலையம், போலீஸ் தலைமையகம், 3 பெரிய மருத்துவமனைகள் ஆகியவை இருக்கின்றன. காசா, லெபனான் ஆகிய இடங்களில் வசிப்பவர்களுக்கும் இதேபோல் தாக்குதலுக்கு முன்பு எச்சரிக்கை விடுப்பது இஸ்ரேல் ராணுவத்தின் வழக்கம். மத்திய கிழக்கில் இருக்கின்ற மிகப்பெரிய நகரங்களில் தெஹ்ரானும் ஒன்று. அங்கு 1 கோடி பேர் வசித்து வருகிறார்கள். இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக தெஹ்ரான் நேற்றிரவு வெறிச்சோடி காணப்பட்டிருக்கிறது. கடைகள் மூடி கிடந்திருக்கின்றன. பழமையான கிராண்ட் பசார் மூடியிருந்திருக்கிறது. எரிவாயு நிரப்பும் நிலையங்களில் மட்டும் நீண்ட வரிசை காணப்பட்டதாக அங்கிருந்து வெளியாகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே அயதுல்லா அலி ஹமீனியை கொல்வது இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்ற நிலையில் மறுபுறம் டொனால்ட் ட்ரம்ப் ஹமேனி சரணடைந்து விட்டால் பிரச்சினை சுமூகமாக முடிவுக்கு வரும் என்று குறிப்பிடுகிறார். இந்த நிலையில்தான் ஈரான் உச்ச தலைவர் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய ட்ரூத் சோசியல் இணையதள பக்கத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், ஈரானின் உச்ச தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் எங்களுக்கு ஒரு எளிதான இலக்கு. ஆனால் அங்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். நாங்கள் அவரை வெளியே கொண்டு வரப்போவதில்லை, கொல்லப்போவதில்லை. குறைந்தபட்சம் இப்போதைக்கு அது நடக்காது. அவர் எந்தவித நிபந்தனையுமின்றி சரணடைவதே சிறந்த தீர்வு. பொதுமக்கள் மற்றும் அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் பொறுமை குறைந்து வருகிறது என்று ஒரு எச்சரிக்கை பதிவை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதலை ஜனாதிபதி ட்ரம்ப் கோரிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேல் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வீசி பதிலளித்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. மாவட்டம் 18 எனப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களை வெளியேறுமாறு ராணுவம் சமூக ஊடகங்களில் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து புதன்கிழமை விடியற்காலையில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானிய தலைநகரை குறிவைத்திருக்கின்றன. இதையடுத்து தெஹ்ரானின் பிரூசி, சஃபாலன் மற்றும் சாயத் பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் டெல்லவீவ் குடியிருப்பாளர்களிடம் தாக்குதலுக்கு தயாராகுமாறு கூறியிருப்பதோடு இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை அதன் ஹைப்பர்சோனிக் ஃபத்தா-1 ஏவுகணைகளை வீசியதாக தெரிவித்திருக்கிறது. ஃபத்தா-1 ஏவுகணைகளை பயன்படுத்தி ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெருமைமிக்க நடவடிக்கையின் 11வது அலை மேற்கொள்ளப்பட்டது என ஈரானின் புரட்சிகர காவல் படை அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு அதிகமாக பயணிக்கின்றன. அவற்றை கண்காணிப்பதும் இடைமறிப்பதும் கடினமான ஒரு செயல். அது மட்டுமின்றி கொத்து கொத்தாக ட்ரோன்களையும் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
மறுபுறம் இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இன்று இந்த போரில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும், அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ச்சி தருகின்ற சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கிறது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் உயரிய தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி எக்ஸ் சமூக வலைதளத்தில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதில் போர் தொடங்குகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். அயதுல்லா அலி ஹமேனி தன்னுடைய பதிவில் அலி ஹைபாருக்கு திரும்புகிறார் என்று கூறியிருக்கிறார். அதாவது சியா இஸ்லாத்தின் முதல் இமாம் படி 7ஆம் நூற்றாண்டில் யூத நகரமான கைபாரை இஸ்லாமியர்கள் கைப்பற்றியதை குறிக்கும் விதமாக அவர் அந்த பதிவை இட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஒரு நபர் கையில் வாளுடன் கோட்டை போன்ற வாயிலுக்குள் நுழைவது போன்றும் வானத்தில் தீப்பிழம்புகள் தெரிவது போன்றும் ஒரு புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் சில நிமிடங்களுக்கு பிறகு ஹமேனி இஸ்ரேலுக்கு மற்றொரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதில் பயங்கரவாத சியோனிச ஆட்சிக்கு ஒரு வலுவான பதிலடியை கொடுக்க வேண்டும், சியோனிஸ்டுகளுக்கு நாம் கருணை காட்ட மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்களுக்கு எதிராக முதல் முறையாக தன்னுடைய புதிய ஏர் டிஃபென்ஸ் முறைமையான பராக் முகனை பயன்படுத்தி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஈரானில் இருந்து வந்த 8 ட்ரோன்களை இந்த புதிய பாதுகாப்பு முறை முதல் முறையாக வெற்றிகரமாக அளித்திருக்கிறது. இந்த தாக்குதல் இஸ்ரேலின் SAR-6 வகை கப்பலில் இருந்து நடைபெற்றிருக்கிறது. பராக் முகன் மற்றொரு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் இன்டர்செப்டரால் இந்த ட்ரோன்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பராக் முகன் என்பது பல வகையான ஆபத்துக்களை தடுக்கின்ற திறனுடைய மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பாகும். இது ட்ரோன்கள், குரூஸ் ஏவுகணைகள், உயர்பாதை ஏவுகணைகள், நிலத்திலிருந்து கடலுக்கு ஏவப்படுகின்ற ஏவுகணைகளிடமிருந்து வருகின்ற தாக்குதல்களை தடுக்கிறது. இந்த அமைப்பு இஸ்ரேல் கடற்படையை வலுப்படுத்துவதோடு கிழக்கு மெடிட்டரேனியன் கடற்பகுதி மற்றும் முக்கிய எண்ணெய் வாயு மையங்களை பாதுகாக்கும். எனவே இஸ்ரேலின் எல்லைகளை கடந்த தொலைதூர தாக்குதல்களையும் இது தடுக்கும். கடந்த 4 நாட்களில் மட்டும் இஸ்ரேல் இந்த புதிய பாதுகாப்பு அமைப்பை கொண்டு 25 ட்ரோன்களை இடைமறித்து அளித்திருப்பதாக அறிவித்திருப்பதாக ஃபாக்ஸ் நியூஸ் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் ஈரானின் அணு நிலையங்களை தகர்க்க இஸ்ரேல் அமெரிக்காவிடமிருந்து MOP வெடிகுண்டுகளை கோரியிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் மோதல் 6வது நாளை எட்டியிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ ஈரானின் பனிப்பாறை அடியில் அமைந்திருக்கின்ற போர்ட்டோ எரிபொருள் செறிவூட்டும் மையம் போன்ற அணு உள்கட்டமைப்புகளை அளிக்க அமெரிக்காவிடம் மேசிவ் ஆர்டன்ஸ் பெனிடேட்டர் வெடிகுண்டை கோரியிருக்கிறார். 14,000 கிலோமீட்டர் எடையுள்ள MOP என்பது உலகின் சக்தி வாய்ந்த நொன் நியூக்ளியர் பங்கர் பஸ்டர் பாம். இது 200 அடி வரை பாறை மற்றும் கான்கிரீட் அடித்தளங்களை துளைக்கும் திறன் கொண்டது. போயிங் நிறுவனம் உருவாக்கிய இதன் உயர்திறன் வழிகாட்டும் அமைப்புகள் இந்த குண்டை இலக்கை துல்லியமாக தாக்க செய்கின்றன. இது வெடிக்காத வகையில் முதலில் நிலத்தில் பல அடி துளைத்த பிறகு உள்வெடிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் பாறைக்குள்ளேயே அதிர்ச்சிகரமான சேதத்தை ஏற்படுத்த முடிகிறது. வெடிகுண்டை சுமந்து செல்லும் ஒரே விமானம் தற்போது B-2 ஸ்பிட் ஸ்டெல்த் பாம்பர் ஆகும். இது ஒவ்வொன்றிலும் 2 MOP-களை சுமக்க முடியும். ஈரான் மத்திய இஸ்ரேலை தாக்கியிருப்பதை அடுத்து இஸ்ரேல் நவீன ஆயுதங்களை பெற்று அணு பயிற்சி மையங்களை பூரணமாக அளிக்க திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் MOP வெடிகுண்டு அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளதால் அதன் அனுமதியோடு மட்டுமே இதனை பயன்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அணு ஆயுதம் தயாரிக்க ஈரானுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க புலனாய்வு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் கடந்த வாரம் ஈரான் மீது மிகப்பாரிய ராணுவ தாக்குதலை நடத்தியதற்கு காரணமே ஈரான் மிக விரைவில் அணு ஆயுதம் உருவாக்கும் நிலையை எட்டிவிட்டது என்பதுதான். இந்நிலையில் தற்போது அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்கள் இஸ்ரேலின் கருத்தை மறுத்திருக்கின்றன. CNN அறிக்கையின்படி ஈரான் இன்னும் 3 வருடங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க தேவைப்படும் நிலையில் இருக்கிறது. அணு ஆயுதம் கட்டுவதற்கான எல்லைக்கு அருகில் இருப்பது மட்டும்தான், ஆனால் அதை தாண்டவில்லை என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இஸ்ரேலின் தாக்குதலில் நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய இடங்களில் இருந்த அணு உற்பத்தி நிலையங்கள் சேதமடைந்தாலும் மலைக்கு கீழ் இருக்கின்ற ஃபோர்ட் ஆஃப் என்ரிச்மெண்ட் சைட் தாக்கப்படவில்லை. CNN-க்கு பேசிய பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறும்போது இஸ்ரேலிடம் போட்டோவை அளிக்கின்ற திறனில்லை, அமெரிக்க துணை அவசியம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். IAEA கூறியபடி ஈரான் தற்போது 9 அணு ஆயுதங்களுக்கு போதுமான ஜுரேனியம் வைத்திருப்பது பெரும் கவலையாகும். ஈரான் ரகசிய திட்டத்தின் கீழ் ஜுரேனியத்தை ஆயுதமாக மாற்றி வருகிறது என்று ஃபாக்ஸ் நியூஸுக்கு நெதன்யாஹூ தெரிவித்திருக்கிறார். ஆனால் அமெரிக்காவின் புலனாய்வு நிச்சயமாக அந்த நிலையை உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.